எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு சில அறுவடைகள் அதோட விதைகள் கொஞ்சம் நடவு பண்ண போகிறோங்க. தைப்பட்டத்துக்கு நம்ம என்னென்ன செடிகள் நடவு பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. நம்ம சேனலில் ஒருத்தங்க வந்து கமெண்டில் கேட்டிருந்தீங்க, நான் ரிப்ளை பண்ணிட்டேன். சரி, இருந்தாலும் இன்றைக்கி வீடியோவில் அதையும் சேர்த்து சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி காலையில் ரோஜா பூக்களெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க. சரி, இதெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு நம்மளும் கொஞ்சம் ஹாப்பியாக இன்றைக்கி நம்மளோட வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு கிளம்பியாச்சுங்க. இன்றைக்கி வந்து நம்ம கொத்தவரங்காய் விதைகள் கொஞ்சம் நடவு பண்ண போகிறோங்க. இந்த இடத்த கொஞ்சம் நல்லா கொத்தி விட்டுட்டு இங்கே தான் விதை போட்டிருக்கோம். இந்த இடம் அவ்வளோ நல்லா இல்லைங்க. ஏன்னா நம்ம இவ்வளோ நாளாக நீங்கள் வீடியோ பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். இது வந்து நம்ம நடக்கிற தடமாக இருந்தது. அதுலேயே கொஞ்சமாக கொத்தி விட்டுட்டு தான் இந்த விதைகள் போடுறோம். ஏன்னா மற்ற இடம் வந்து சரியாக இதுக்கு கிடைக்கல. நம்ம முன்னாடி வந்து ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் நல்லா பிளான் பண்ணியிருக்கணுங்க. இப்போ தான் நம்ம ஒவ்வொரு வேலைகள் செய்யும் போதும் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன மிஸ்டேக் நமக்கே தெரியுது. நெக்ஸ்ட் அடுத்த பட்டத்துக்கெல்லாம் நிறைய கொஞ்சம் பிளான் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்குறேங்க. அதெல்லாமே செய்யும்போது உங்கள் கூடயுமே வந்து சொல்கிறேன். இப்போதைக்கு கொஞ்சமாக இந்த இடத்துல நடவு பண்ணி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாங்க நடவு பண்ணிகிட்ருக்கோம். கொத்தவரங்காய் விதைகள் கொஞ்சம் எடுத்து ஒரு அடிக்கு ஒரு செடி அந்த மாதிரி வர்ற மாதிரி நட்டி விட்டாலே போதுங்க. அந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு 2 லைன் அந்த மாதிரி வர மாதிரி போட்டு விட்டுட்ருக்கோம். விதைகள் எதுவுமே இந்த பட்டத்துக்கு அப்படின்னு சொல்லி நான் இப்போதைக்கு வாங்கவே இல்லைங்க. பழைய விதைகள் இருந்தது, அதை தான் கொஞ்சம் எடுத்து இன்றைக்கி நம்ம கொத்தவரங்காய், வெண்டைக்காய், இன்னும் ஒரு சில விதைகள் எல்லாம் நடவு பண்ணிகிட்ருக்கோம். அடுத்ததான் நம்ம நடவு பண்ணுறது வெண்டைக்காய் தாங்க. வெண்டைக்காய் செடியும் அப்படி தாங்க. இப்போ இந்த இடத்துல கொஞ்சமாக போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்த தான் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த இடம் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். இதுவும் நம்ம நடக்கிற இடம் மாதிரி தான் இருந்தது. சரி, இப்போதைக்கு இங்கே தாங்க போட்டாகணும். நான் சொன்ன மாதிரி நம்ம நெக்ஸ்ட் அடுத்த பட்டத்துக்கெல்லாம் நல்லா கொஞ்சம் பிளான் பண்ணுற வேலை நிறைய இருக்குது. அதெல்லாம் நமக்கே ஒவ்வொன்றா செய்யும்போது தாங்க அது வந்து கிளியராக வந்து நமக்கே தெரிய ஆரம்பிக்குது. இப்போது இந்த வெண்டைக்காய் செடியும் அப்படி தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கத்திரி செடி நல்லா படர்ந்து வந்துச்சு அப்படின்னா இதுக்கிட்டவே வந்துடுங்க. இந்த ஓரமாக தான் நம்ம நடவு பண்ணிகிட்ருக்கோம் இப்போதைக்கு. இந்த வெண்டைக்காய் எல்லாம் நம்ம 1 அடி 1.5 அடி அந்த மாதிரி கேப்பில் வச்சு நட்டினாலே போதுங்க. ஆனால் நீங்கள் நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தோம் இல்லைங்களா, வெண்டைக்காய் வெள்ளை கலரில், அந்த மாதிரி நம்ம நாட்டு ரகங்களெல்லாம் வைக்கிறோம் அப்படின்னா ஒரு 3 அடி 4 அடி அந்த மாதிரி நம்ம கேப் கொடுத்து தான் அதை வந்து நடவு பண்ண முடியும். ஏன்னா அதெல்லாம் நமக்கு நல்லா பக்கக்கிளைகள் நிறைய வரும். ஆனால் இதில் அந்த மாதிரி வராது, ஓரளவுக்கு தான் வரும். அடுத்ததாக நம்ம பார்க்குறது பீட்ரூட் தாங்க. பீட்ரூட் விதைகள், இந்த விதைகள் முளைக்குமா அப்படிங்கிறதே கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. விதையே பார்க்குறக்கு ஒரு மாதிரி தாங்க இருக்குது. ரொம்ப நாள் ஆச்சு. இதில் வேறு இந்த விதைகள் இருந்தது இவ்வளோ தாங்க, ரொம்பவே கம்மியாக தான் இருந்துச்சு. சரி, இந்த இடத்துல மட்டும் கொஞ்சமாக நடவு செஞ்சு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு மட்டுமே ஒரு 2 விதையாக எடுத்து மேலால் அப்படியே கொஞ்சம் 1/2 அடி கேப் வர்ற மாதிரி நடவு பண்ணிகிட்ருக்கோங்க. ஆனால் இந்த விதை முளைக்குமா அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது. விதைகள் பக்கத்தில் விவசாயிகள் யாராவது நடவு பண்ணியிருந்தால் வாங்கலாம் அப்படின்னு தாங்க பார்த்துட்டு இருந்தேன். இப்போதைக்கு யாரும் பீட்ரூட்டே நடவு பண்ணல. நம்மக்கிட்டேயும் விதைகள் இல்லைங்க. சரின்ட்டு இது வந்து எப்போவோ வாங்கின விதை தான் கொஞ்சம் இருக்குது. சரி, நடவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போட்டு விட்டுருக்கோம். அடுத்ததாக வந்து நம்ம முள்ளங்கி தாங்க நடவு பண்ண போகிறோம். இதுவுமே பழைய விதைகள் தான். சரின்ட்டு இன்றைக்கி வந்து இதையும் கொஞ்சம் நடவு பண்ணி விட போகிறேங்க. முள்ளங்கியும் நம்ம ஃபஸ்ட்டு பீட்ரூட் நடவு பண்ண மாதிரி இந்த சைடு வந்து 2 விதையை எடுத்து கொஞ்சம் நடவு பண்ணி அந்த கேப்பில் ஏதாங்க நடவு பண்ணிகிட்ருக்கோம். அது வந்து கடுகு செடி தான். அது வந்து 3 நாள் இருக்கக்கூடிய செடியெல்லாம் நம்ம இனி வந்து தண்ணி விடும்போது ஒன்று வந்து விட்டுட்டு மீதியெல்லாம் பிடுங்கி விடணும் அப்படின்ட்டுருக்கோம். அந்த கேப்பில் தான் இதெல்லாமே கொஞ்சம் நடவு பண்ணி விடுறேங்க. இப்போதைக்கு நான் பெருசாக எந்த ஒரு பிளானுமே இந்த தைப்பட்டத்துக்கு அப்படின்னு பண்ணலை. இருந்த விதைகள் கொஞ்சமாக எடுத்து நடவு பண்ணியிருக்கேன், அவ்வளோதாங்க. இது கூட வந்து முன்னாடி 2 பீக்கங்காய் செடி வந்து போட்டு விட்டுருந்தேன். அது அப்படியே முளைச்சிருந்துச்சு. இப்போ இந்த விதைகள் நடவு பண்ணுறப்ப கூட கொஞ்சம் பாவக்காயும் போட்டிருந்தேங்க. அது இன்னும் எப்படி முளைக்கும் அப்படின்னு தெரியல. அதுவும் பழைய விதை தான். இவ்வளோ தான், நம்ம பெருசாக எதுவும் பண்ணலை. மழையெல்லாம் எப்படி பெய்யும் அப்படிங்கிறதும் சரியாக தெரியல. நீங்கள்லாம் தைப்பட்டத்தை ஆரம்பிச்சிட்டிங்களா என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பார்த்துட்ருக்கக்கூடியவங்க, அதுவும் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து நம்ம ஒரு அறுவடையோடு சேர்ந்து தைப்பட்டத்துக்கு என்னென்ன செடிகள் வளர்க்கலாம் அப்படிங்கிறதையும் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. நம்ம நடவு பண்ணியிருந்த சின்ன வெங்காயமும் சூப்பராக வந்துட்டுருக்குதுங்க. இன்னும் கொஞ்சம் அதிகமாக நடவு பண்ணியிருக்கணும். நான் வந்து கம்மியான அளவு தாங்க நடவு பண்ணியிருந்தேன். இப்போ பாருங்களேன், நல்லா வந்துட்டுருக்கு. இந்த இடமெல்லாம் நம்ம வருஷக்கணக்காக சும்மா தான் போட்டு வச்சுருந்தோம். ஏன்னா இந்த பழமரங்களெல்லாம் நடவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலேயும் என்னவோ சின்ன வெங்காயம் ரொம்ப சூப்பராக வந்துட்டுருக்குதுங்க. இன்னும் எந்த ஒரு உரமுமே கொடுக்கல. இனி தான் வந்து புண்ணாக்கு கரைசல் கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுக்கணுன்ட்ருக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தது பூண்டு தாங்க. அதை வந்து இன்னும் கொஞ்சம் ஆழமாக வச்சுருக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம மேலால் தான் வச்சுருக்கோம்.
இன்றைக்கி நம்ம டமேட்டோ வரையை வந்து கரெக்டான டைமில் வந்து அறுவடை பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஏன்னா பெருசாக முத்த விடலைங்க, கரெக்டாக பார்த்து பறிச்சாச்சு. இன்றைக்கி நிறைய காய்கள் வந்து இருந்துச்சுங்க. அந்த கீழே இருக்கிற காயெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்குங்க. அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் சரி 2 நாள் கழித்து பறிச்சுக்கலான்னு சொல்லி விட்டுட்டு இன்றைக்கி கரெக்டான தரமான காய்களை வந்து சூப்பராக வந்து அறுவடை பண்ணியிருந்தேன். இந்த டமேட்டோ வரை நம்மக்கிட்ட இப்போதைக்கு 2 செடி இருக்குங்க. இப்போ நம்ம அறுவடை பண்ணிகிட்ருக்கிற செடி தான் நமக்கு காய்கள் வந்துட்டுருக்கு. இன்னொரு செடி சின்னதாக இருக்குங்க, அது அந்த பக்கம் வளர்ந்துட்டுருக்கு. நீ அடுத்த டைம் வந்து நம்ம இந்த செடியை வந்து ஆடிப்பட்டோம் அந்த மாதிரி போடும்போது நம்ம வந்து விதைகள் வந்து இதிலிருந்தே எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தாங்க யோசிச்சுட்ருக்கேன். இப்போதைக்கு கொஞ்சம் நல்ல காயாக பார்த்து விதைக்கு விட்டு எடுத்து விதைகளை சேகரித்து வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த தடவை நம்ம அதையே பயன்படுத்திக்கலான்ட்டு இருக்கோம். இந்த செடி விதைகளெல்லாம் பார்த்திங்கன்னா சில நேரம் நம்ம வாங்கி நடவு பண்ணும்போது கூட அந்த அளவுக்கு நமக்கு கரெக்டாக முளைக்காது. எனக்கும் அப்படி தாங்க. இந்த டைம் வந்து கொஞ்சம் நல்லா முளைச்சிச்சு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இதிலிருந்து விதைகளை சேகரிக்கணும்னு நினச்சிட்ருக்கேங்க. சிவப்பு கத்திரிக்காய் அறுவடை பண்ணிக்கலாங்க. இன்றைக்கி வந்து காய்கள் நிறையவே இருந்துச்சு, ஒரு சூப்பரான அறுவடையாகவும் இருந்துச்சு. பச்சை கலர் கத்திரிக்காயும் இன்றைக்கி இருக்குங்க, ஆனால் இன்றைக்கி அதை நம்ம அறுவடை பண்ணல. சிவப்பு கத்திரி மட்டும்தான் அறுவடை பண்ண போகிறோம். இப்போ நம்ம இந்த தைப்பட்டத்துக்கு என்னென்ன செடிகள் வளர்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் வாங்க. தைப்பட்டோம் அப்படின்னாலுமே இப்போ நமக்கு தை பிறந்து கொஞ்சம் நாள் ஆயிடுச்சுங்க. அதனால் ஒரு சில காய்கறிகள் கொடி வகைகள் எல்லாம் நம்ம போடுறோம் அப்படின்னா அது கொஞ்சம் யோசித்து தான் போடணுங்க. ஏன்னா நம்ம கொஞ்சம் முன்னாடியே வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டுருக்கணும். இப்போதைக்கு நம்ம வழக்கமாக போடக்கூடிய கத்திரிக்காய், தக்காளி, வெண்டைக்காய், முள்ளங்கி இந்த மாதிரியான காய்கறிகள் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நடவு பண்ணலாம். அதே மாதிரி கீரை வகைகள் எல்லாமே போட்டு விடலாங்க. எல்லா விதமான கீரைகளும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுவும் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி நீங்கள் வெந்தயக்கீரையிலேருந்து இந்த மாதிரி கீரைகளை வந்து இந்த சீசனில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதில் ஒரு நல்ல அறுவடை உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா அதுவே வந்து அடுத்தடுத்து நீங்கள் செடிகள் நடவு பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய ஊக்கமாக இருக்குங்க. அதனால் கீரைகள்லேருந்து நீங்கள் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். பீர்க்கங்காய், புடலங்காய், பாவக்காய் இந்த மாதிரியான நம்ம கொடி காய்கறிகளையும் வந்து ஆரம்பிக்கலாங்க. இதெல்லாம் போடுறோம் அப்படின்னா இன்னுமே வந்து ரொம்ப லேட் பண்ண வேண்டாங்க. முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் சீக்கிரமாக போட்டு விட பாருங்கள். இதுக்கப்புறம் நம்ம தவிர்க்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கொடி அவரைக்காய் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாங்க. ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் வர்றதுக்கும் லேட் ஆகும். அதுக்கப்புறம் வெயில் நேரத்தில் அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். மீதியெல்லாம் வந்து நம்ம ட்ரை பண்ணலாங்க. அதுக்கு அடுத்ததாக இந்த சீசனில் வந்து பார்த்திங்கன்னா தர்பூசணி, வெள்ளரிக்காய், முலாம்பழம் இந்த மாதிரியானது எல்லாமே வந்து போடுவாங்க. ஆனால் அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நம்ம முன்னாடியே பிளான் பண்ணி யோசித்து போட்டிருக்கணும். இப்போது காலிஃப்ளவர், அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் இதெல்லாமே கூட குளிர்கால காய்கறி அப்படின்னு சொன்னாலுமே காலிஃப்ளவர் வந்துட்டு நம்ம விவசாயமாக பண்ணும்போது எல்லா டைமுமே வந்து போடுறோம். ஆனால் அந்த விதைகள் பார்த்திங்க அப்படின்னா அந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்குங்க. அதை பார்த்து தான் நம்ம வந்து நடவு பண்ணுவோங்க. ஆனால் நம்ம வீட்டு தேவைக்கு நம்ம ஒரு சில செடிகள் வைக்கிறோம் அப்படின்னா அதிலெல்லாம் போய் நம்ம இதெல்லாம் பார்க்க மாட்டோம். நமக்கு எந்த விதைகள் கிடைக்குதோ அதை வச்சு நம்ம நாற்றுக்கள் உருவாக்கி நம்ம நடவு பண்ணுவோம். அப்படி தாங்க நானும் வந்து கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு முன்னாடி காலிஃப்ளவர், ப்ரொக்கோலி 2 குட்டி பாக்கெட்டில் இந்த விதைகளோட ஒன்றா வாங்கினது தான் வாங்கி நான் நடவு பண்ணி விட்டேங்க. ஒரு விதை கூட முளைக்கவே கிடையாது. நம்ம இந்த குடமிளகாயெல்லாம் நடவு பண்ணோம் பார்த்திங்களா, அந்த சமயத்தில் போட்டது தாங்க. கிளைமேட்டுமே நல்லா இருந்துச்சு, ஆனால் ஒன்றுமே முளைக்கல. ஒரு சில சமயம் நமக்கு சில விதைகள் முளைக்காமல் போகிறது, இது இந்த மாதிரி நடக்கிறது எல்லாமே இயல்பான விஷயந்தாங்க. இது வந்து நம்ம எங்கே வாங்கினாலுமே இந்த மாதிரி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இருந்தாலும் நான் வந்து காலிஃப்ளவர், ப்ரொக்கோலி மாதிரியான விதைகள் எல்லாம் வாங்குறீங்க அப்படின்னா நம்ம நாட்டு காய்கறிகள் கூட தான் வாங்கணும் அப்படிங்கிறதும் கிடையாது. நல்ல கம்பெனி சீட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கிற பட்சத்தில் நீங்கள் அங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா அங்கே வாங்கும்போது ஓரளவுக்கு நம்ம கரெக்டாக அந்த டேட்டோடு வந்து நல்ல விதைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கூடுதலாக இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் சொல்கிறேன். மற்றபடி உங்களுக்கு எங்கே விருப்பமோ நீங்கள் வந்து தாராளமாக எல்லா விதைகளும் வாங்கலாங்க. இன்றைக்கி நான் சொன்ன விஷயங்களில் உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அடுத்து தான் நம்ம விதைக்காக விட்டுருக்கக்கூடிய பாம்பு கத்திரியை தான் பார்க்குறேங்க. லைட்டாக வந்து வெடித்த மாதிரி இருக்குங்க. இனி இதை வந்து அறுவடை பண்ணி விதைகள் வந்து எடுக்கணுங்க. அப்படியே சிவப்பு கலர் கத்திரிக்காயும் ஒன்று நல்லா பழுத்துருச்சுங்க. அதிலிருந்தும் நம்ம வந்து விதைகள் எடுக்கணும். பக்கத்தில் பாம்பு கத்திரிக்காய் பாருங்களேன், நல்லா நீட்டு போக்காக இருக்குது. இந்த மாதிரி 2 கத்திரிக்காயை பார்த்து இப்போ மறுபடியும் நான் விதைக்காக விட்டுருக்கேன். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம அறுவடையை வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம் வாங்க. இன்றைக்கி சூப்பராக நம்மளோட கத்திரிக்காய் டமேட்டோ வரதாங்க, நிறையவே இருக்குது. கத்திரிக்காய் இன்றைக்கி ஒரு 6-7 கிலோ கிட்டே நமக்கு கிடச்சிருந்ததுங்க. இதை வந்து நான் ஒரு 5 பேத்துக்கு ஷேர் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. ஏன்னா அவ்வளோ கத்திரிக்காய் கிடச்சிருக்கு. டமேட்டோ வரையை மட்டும் நாங்கள் அடுத்த நாள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சுங்க. இன்றைக்கி இந்த அறுவடை நான் இந்த வீடியோவில் சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்ததான் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ பார்த்தா அனைவருக்கும் நன்றி.